ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆட்டோக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து வழங்கக்கூடிய இலவச வீடு திட்டத்திற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு வீடு கட்டிக்கிறதுக்காக 4 லட்சம் ரூபாய் வரைக்குமே உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை எப்படி பண்ணணும், இது என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து இலவச வீடு திட்டத்துக்கு இருக்குது, என்னென்ன இருந்தா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. நிறைய ஸ்கீம் வீடு திட்டத்துக்காக வந்து இருக்குது. இதுல ஏதாவது ஒரு திட்டத்துல தான் உங்களால வந்து பயன்பெற முடியும். ஒருவேளை வேற திட்டத்துல நீங்க பயன்பெற்று இருந்தா நீங்க மறுபடியும் வீட்டு ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகாது. அதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இலவச வீடு திட்டம் எதன் மூலியமா தர்றாங்க, இதற்கான என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத A to Z இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம் இந்த வீடு திட்டத்துக்காக வந்து போயிட்டு தான் இருக்குது. இதுல குறிப்பா இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமா குடிசை வீடு இருக்கவங்களுக்கு மோல்டிங் வீடு கட்டித்தரத்துக்காக அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான அது ஒரு 4 தவணையா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கும். இது மட்டும் கிடையாது, இப்போ 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரதா இந்த கனவு இல்லத்தின் மூலமா உங்களுக்கு கட்டித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க. அது கணக்கெடுப்புலாம் முடிஞ்சு அதனால லிஸ்ட் எல்லாமே உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னா அங்க உங்களுக்கு போனீங்கன்னா ஆவாஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட் இருக்கும். அதன் மூலியமா நீங்க இந்த ஒரு KKI கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமா உங்களுக்கு பயன்பெற முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க கேட்டீங்கன்னா எளிமையா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு பிறகு இதுல நீங்க வந்து வீடு திட்டத்துக்கு பயன்பெறணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்னா, இதற்கு முன்னாடி நீங்க வந்து எந்த ஒரு ஸ்கீம்லயுமே பயன்பெற்று இருக்க கூடாது. வீட்டு ஸ்கீமுக்கு ஒருவேளை நீங்க பசுமை இல்லம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஆவாஸ் யோஜனா, அதாவது PMAY, இது வந்து உங்களுக்கு அர்பனும் இருக்கு, ரூரலும் இருக்கு, இதுல பயன்பெற்று இருக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. அதற்கு முன்னாடி இந்த வீடு திட்டத்துக்கு நீங்க எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா வந்து ஓட்டு வீடோ அல்லது குடிசை வீடோ கண்டிப்பா இருக்கணும். மோல்டிங் இருக்கக்கூடிய RCC கண்டிப்பா வந்து இருக்கக்கூடாது. இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வீடு திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி ஆகாது. இது எல்லாமே அரசாங்கத்திலிருந்து வழங்கக்கூடிய ஒரு வீடு கட்டிக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறதே வந்து தெரியாது. ஆனா இந்த ஸ்கீம்ல கண்டிப்பா வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கறத தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல நல வாரியம் நிறைய வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல என்னென்ன நல வாரியத்துல என்னென்ன ஸ்கீம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ் ஐகார்ட்ல கொடுக்குறோம், அது மூலியமா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலவச வீடு திட்டம் உங்களுக்கு எதன் மூலியமா வழங்குறாங்க வந்து கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு நல வாரியத்தின் மூலியமா வழங்குறாங்க. அதாவது கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலியமா நீங்க வந்து இந்த ஒரு நல வாரியத்துல பதிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வீடு கட்டிக்கிறதுக்காக அல்லது ஒருவேளை வீடு கட்டின வீட்டை உங்களுக்கு வழங்குறதுக்கும் இதுல வந்து உங்களுக்கு திட்டம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து என்ன எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க இந்த நல வாரியத்துல நீங்க பதிவு பண்ணி மினிமம் நீங்க 3 இயர்ஸ் ஆகுது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது 3 ஆண்டுகளாவது இதுல பதிவு வந்து பண்ணி இருக்கணும். அப்படி நீங்க பதிவு பண்ணியிருந்தா நீங்க ஒருவேளை வீடு இல்லாம நிலம் வச்சிருக்கீங்க அல்லது எனக்கு நிலமே இல்லை இப்படி நீங்க சொன்னா கூட 2 வழி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்னு, நிலம் வைத்திருப்பவர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்காக அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, கட்டிய வீட்டை உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ இதன் மூலியமா நீங்க கண்டிப்பா பயன் பெற முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க. அதற்கு முன்னாடி எந்த ஸ்கீம்ல நீங்க பயன் பெற்றிருக்க கூடாது. அப்படி பெறாம நீங்க வந்து நிலம் வைத்திருந்தாலும் தாராளமா இதன் மூலியமா உங்களால வீடு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால வந்து பெற முடியும். ஸோ இதற்கான ஜிஓயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல PDF கொடுத்துருக்கீங்க, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதற்கான முதல் எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்க இந்த நல வாரியத்துல யார் பதிவு பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய பெயர்ல கண்டிப்பா வந்து பட்டா வந்து இருக்கணும். அதாவது நிலம் வந்து இருக்கணும். மினிமம் உங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அல்லது உங்க பேர்ல கூட்டுல இருந்தாலும் இந்த நிலத்திற்கு நீங்க வீடு கட்டிக்கிறதுக்காக அமௌண்ட்டை உங்களால வந்து வாங்கிக்க முடியும். அதற்கு பிறகு உங்க குடும்ப அட்டையில இருக்கவங்க வேற யாரும் இந்த மாதிரி வீட்டுக்காக ஸ்கீமுக்கு பயன் பெற்று இருக்க கூடாது. அதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. அதே போல உங்களுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். அதற்கு பிறகு நீங்க வீடு எப்படி கட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு வரைபடம் ஒரு மேப் சிவில் இன்ஜினியர் கிட்ட போனீங்க அப்படின்னா
இந்த பில்டிங் பிளான் வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்க வந்து சப்மிட் வந்து பண்ணணும். அதற்கு பிறகு குறிப்பா இந்த பசுமை வீடு, அதே போல உங்களுக்கு PMAYU, அதே போல PMAYR இதெல்லாம் நீங்க பயன்பெற்று இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த கலைஞர் கனவு இல்லத்திலையும் இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களால வந்து இதுல எலிஜிபிலிட்டி வந்து ஆகாது. அதே போல குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய ஆதார் கார்டையும் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி வரும். இது எல்லாமே சரியா இருந்த பிறகு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு சில ப்ராசஸ் வந்து நடக்கும். அதே போல இந்த வீடு திட்டத்தை உங்களுக்கு வழங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு 3 இடத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் கார்டு வந்து கொடுப்பாங்க. இது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இவங்க எல்லாமே இல்லை இவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல மறுபடியும் உங்களால வந்து எலிஜிபிலிட்டி வந்து ஆக முடியும். இது வந்து 3 இடத்துல இருந்து வருது. ஒன்னு வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்பன் ஹாபிடேட்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா NOC வந்து கொடுப்பாங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லக்கூடிய தாலுகா, அதாவது வட்டாட்சியர் உங்களுக்கு வந்து NOC வந்து கொடுப்பாங்க. மூணாவதா மாவட்ட ஊரக வள முகமை, இது வந்து இணை இயக்குனர் அதாவது திட்ட இயக்குனர் அதாவது DRDன்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடத்துலயுமே இருந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா NOC அதாவது இவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழங்குவாங்க. ஒருவேளை இந்த 3 இடத்துலயுமே ஏதாவது ஒரு பயன் பெற்று இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல வந்து பயன் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி வந்துருச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணா கூட இது இந்த ஸ்கீமுக்கு உங்களால எலிஜிபிலிட்டி ஆக முடியாது. இப்போ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலம் வைத்திருப்பவர்களும் அப்ளை வந்து பண்ணலாம், நிலம் இல்லாதவர்களுக்குமே அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலத்தை வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அதிகாரிகள். வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு இது வந்து BDO மூலமா உங்களுக்கு இந்த வீடை வந்து கட்டி வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தவணை முறையில இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்துல எக்கச்சக்கமான பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ கண்டிப்பாக இதன் மூலிமா உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பும் ஆண்டிற்கு வந்து ஒரு முறை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வேற எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினாலுமே இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிடைக்கும். அதனால நிறைய பேர் ஒரு தொழில் வந்து செய்வீங்க. இப்போ வந்து ஒரு மேஸ்திரியா இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு கூலியாளாக வந்து வேலை செய்யலாம், அல்லது ஒரு எலக்ட்ரீஷியன் இல்லை கார்பெண்டர், இந்த மாதிரி நிறைய ஒரு கூலி தொழிலாளி வேலை செய்கிறவங்களுக்கு மற்றும் இதில் கட்டுமானம் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது. இதில் நீங்கள் இந்த நலவாரியத்தில் பதிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். நீங்கள் வந்து அரசாங்கத்தின் மூலிமா பயன் வந்து பெற முடியும். ஸோ இந்த நலவாரியத்துடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இந்த ஹவுசிங் ஸ்கீமில் எப்படி நம்ம அப்ளை வந்து பண்றது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதற்கான கவர்மெண்ட் ஆர்டரையும் PDF வந்து இருக்குது. அதை டீட்டெயிலா படிச்சீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இந்த கார்டுக்கு எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு தெரியல, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி வந்து பதிவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உள்ள இருக்கும். இதுல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டு உள்ள வந்து லாகின் வந்து பண்ணிருங்க. லாகின் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இப்போ நான் எல் ஃபார்மை சூஸ் பண்ணி உள்ள வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய பேர், உங்களுடைய என்னென்ன தொழில் செய்கிறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு அட்ரஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற அட்ரஸ் தான், அதையும் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் மட்டும் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ இந்த பேஜில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய இடம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டை நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அவங்க பேர், அதே போல் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிலேஷன் வராங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு அந்த டீட்டெயில் கொடுக்குற மாதிரி வரும். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வழங்கும் வேறு எந்த திட்டத்தின் பயன்பெற்று இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதையும் வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். தங்களின் பெயரில் தங்கள் குடும்ப உறுப்பினர் பெயரிலோ இந்தியாவில் எந்த பகுதியிலும் காங்கிரீட் வீடு உள்ளதான் கேட்டிருப்பாங்க. அதில் நோ கொடுத்துட்டு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் அதில் எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா உங்களுடைய தொழிலாளியின் பெயரில் இருக்க குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் இருக்குதான்னு கேட்டிருப்பாங்க. அதுலேயும் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த பட்டா காப்பியை இதில் வந்து அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வரைபடம் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்களா, அதை எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்லோட் பண்ணுற வேண்டியது தான். அடுத்து உங்களுடைய லைவ் ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஈஸியாக வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் இந்த பேஜில் விண்ணப்பத்தின் நிலையை அறியுன்னு கேட்கும். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய TNU அப்படின்னு வந்திருக்கும்.
இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம்.